ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கேஎஸ்ஜி பிளான்ட்ஸு. ஒரு 11 பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாமே சிண்டர் மீடியாவில் நம்ம பாட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 பிளான்ட்டு சிண்டர் மீடியாவில் பாட் பண்ணிட்டு போகிறோம். மிச்சம் எல்லாமே நார்மல் பிளான்ட்ஸ் தான். ஸோ இதை வந்து பிளேலிஸ்ட்டில் நான் போட்டுறேன். சிண்டரில் வளர்க்குறவங்க இதை பார்த்து அப்படியே நீங்கள் வளர்த்துக்கலாம். ஸோ கேஎஸ்ஜியில் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பேர் ரூட்டடாக தான் இருக்கும். அந்த எந்த சாயிலும் எதுவும் இருக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம தண்ணியில் கொஞ்சம் நேரம் முக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபங்கிசைடும் சாஃபும் நம்ம அதில் போட்டு 1 ml 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபங்கிசைடு 1 கிராம் 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு நம்ம பாட் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த சிண்டர் மீடியாவில் இதெல்லாமே பாட் பண்ணேன். ஸோ பாட் பண்ணும்போது நம்ம செடிக்கு தக்கன பாட்டு 4 இன்ச்சு 6 இன்ச்சு இல்லைன்னா 5 இன்ச்சு அந்த மாதிரி பாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாட்டில் ஹோல்ஸ் எல்லாம் அடியில் மட்டும் போட்டால் போதும், சைட்லலாம் தேவையில்லை உங்களுக்கு. ஸோ செடி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்படியே சிண்டரை போட்டு பாட் பண்ணிடலாம். ஸோ சிண்டர் எங்கே கிடைக்கும் எல்லாம் டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோஸில். ஸோ இது பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துறேன். இந்த செடியை வந்து நம்ம வந்து 1 இயராக எப்படி வளர்க்கலாங்கிற வரைக்கும் நான் இதை காட்டலான் இருக்கேன். ஸோ அதனால தான் இதை வந்து ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன் நான். ஸோ இப்படி தான் பாட் பண்ணணும். நிறைய பேர் சிண்டர் வாங்கியிருப்பீங்க. ஸோ வளர்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இது 5ம் நான் டிஏ ரோசஸ் தான். ஸோ கேஎஸ்ஜியில் கொக்கோபிட்லேயும் வளர்த்துருக்கேன். அதுவும் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதுவும் ஒரு 5 செடி, இது ஒரு 5 செடி. நம்ம பார்க்கலாம் இதோட க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம பாட் பண்ணும்போது இன்றைக்கி நம்ம ஹியூமிக்கும் ஃபங்கிசைடும் நம்ம மிக்ஸ் பண்ண தண்ணியவே அப்படியே செடிகள் கொடுத்துடலாம். ஸோ செடி நல்லா அந்த நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம 1261ங்கிற சாப்பாடை அந்த செடிக்கு கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், இப்படி தான் நம்ம பாட் பண்ணணும். ஸோ டெய்லி இந்த செடிகளுக்கு நாளைக்குலேருந்து வெறும் தண்ணி மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும். நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நோட்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி தளிரெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஃபீடுக்கு போகணும். அது வரைக்கும் எந்த ஃபீடும் கொடுக்கக்கூடாது. நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம வந்து கான்ஃபிடார் 1/2 ml 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிடணும். இல்லைன்னா அந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே அந்த இன்செக்ட்ஸ் சாப்பிட்ரும், த்ரிப்ஸ் வந்து சாப்பிட்ரும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோதான். இதை இப்படியே நம்ம பாட் பண்ணி வளர்த்துடலாம். ஸோ நான் இது சிண்டரில் ஒரு 11 செடி வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு 5 செடி மட்டும் டிஏ ரோசஸ், மிச்சம்லாம் நார்மல் செடி தான். ஸோ இந்த டிஏ ரோசஸ் எப்படி வளர்க்கலாங்கிறத, டிஏ ரோசஸ் நிறைய பேர் வளர்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இதை பிளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். இதை பார்த்து ஒவ்வொரு மந்த்து இதோட அப்டேட்டை நான் காட்டுறேன். இல்லைனா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்டேட் காட்டுறேன். பார்த்து நீங்கள் அழகாக வளர்த்துடலாம். ஸோ இதில் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. கொக்கோபீட் அளவுக்கு உங்களுக்கு அந்த ரொம்ப தண்ணியெல்லாம் பட்டாலும் அந்தளவுக்கு இஷ்யூஸ் வராது. இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க. கொக்கோபீட்டில் தான் தண்ணி கொஞ்சம் பார்த்து நம்ம செய்யணும். ஸோ இது பாட்டிங்கெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், இந்த 5 செடியை நான் பாட் பண்ணிட்டேன். ஸோ சிண்டர் வந்து வாஷ்டா அன்வாஷ்டான்னு கேட்பீங்க. ஸோ வாஷ்டு சிண்டர் வாங்குறது நல்லது. அன்வாஷ்ட் வாங்கினீங்கன்னா அதை நம்ம கழுவும் போது நிறைய நமக்கு அந்த பிளாக்காக நிறைய வந்து அழுக்கெல்லாம் போகும். ஸோ வாஷ்டு வாங்கிடுறது நல்லது. ஸோ சிண்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பிரதிமா என்டர்பிரைசஸ் ஜார்க்கண்டில் இருக்குது. கார்டன் ஸ்ட்ரீட்டுங்கிறது அவங்களோட கம்பெனி. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கிடலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வேணுங்கிறவங்க வாங்கி வளர்க்க ஆசைப்பட்றவங்க வளர்த்துக்கோங்க. பாருங்கள், இது ரொம்ப ஈஸி தான் சிண்டரில் வளர்க்குறத. தண்ணி மட்டும் ஊற்றணும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறணும். பாருங்கள், எந்த தண்ணியில் நம்ம டிப் பண்ணமோ அதே தண்ணியை ஊற்றினா போதும். ஸோ நான் பாட் பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்து இதோட அப்டேட்டை வந்து 15 டேஸ் கழித்து நான் காட்டுறேன். இதோட க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.